இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஃப்ரை ஆனது பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வேகிற கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 200 கிராம் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களே இந்த பொடி மாஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.